போட்டு போட்ட தேர்தல்ல நீங்க தான் அமோகமா ஜெயிச்சிருக்கீங்க. என்னைக்குமே மக்கள் என் பக்கம் தாம்ல. பெருவியாதியான மக்கள், பெருவாரியான மக்கள் என் பேர்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புரியுதா? இந்த நாட்டுல இருக்கிற கட்சிகள் 2 இல்ல 4 6 10 உடைஞ்சாலும் சரி, என்னைக்குமே நான் தான் தலைவன். இதையேதான் நாட்டுல ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க. ஆனா ஜனங்க எந்த பக்கம் சேர்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்காங்க. ஜனங்க குழம்பதாயா எங்களுக்கு கொண்டாட்டம். ஏயா சில்லறைய வாங்கிட்டு சும்மா நிக்கிய? போடுங்க. இந்த தேர்தலிலே நான் அமோக வெற்றி அடைய வேண்டும் என்று அனைத்து ஆலயங்களிலும் அர்ச்சனை செய்வித்து சூடத்தட்டுடன் வந்துவிட்டார். இவர் என் நண்பர், மேனேஜர், வலதுகை. கும்பிடுங்க. என்னடா சூடமாச்சே, சுடுமேங்கிற அறிவே கிடையாது. தட்டை இப்படி விலகிட்டு கும்பிடப்படாது. நான் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல மேனேஜர் நண்பர்னு வரவெல்லாம் ஒண்ணு நமக்கு தீய வைக்கிறானுவோ, இல்ல அவனுங்களே தீய வச்சுக்கிறானுவோ. என்னடா மேனேஜர் ஆச்சே, இவர் இப்படி எல்லாம் பேசுறாரு, அவர் பதில் பேசாம வாயை மூடிக்கிட்டு நிக்கிறாரேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு அவர் பேச மாட்டார். ஏன்? வெள்ளிக்கிழமை விரதம். அது பாம்பல்ல, இது நோம்புல்ல. இந்த பாம்பு நோம்பெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஜெயிச்சு வந்துட்டீங்க. ஜனங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உடனே செஞ்சிடணுமா? அதெல்லாம் சாவகாசமா பின்னால நாங்க செய்வோம். இந்த பின்னாடி செய்வோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி அனாவசிய கற்பனையில எங்களை அலைய விடாதீங்க. இப்போ உடனே ஜனங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய போறீங்கிறத சொல்லுங்க. ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். என்ன உப்பா? சும்மாரா அப்பு. பழனி மலையில ஒவ்வொரு படியிலையும் உட்கார்ந்து இருக்கிறானுங்களே பிச்சைக்காரங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ₹1 போட போறேன். அதாவது ரூபாய்க்கு ஒரு படி போட போறேன். கட்டுப்படி ஆகுமா? கட்டபடிதாயா ஏற்கனவே. செலவு கட்டுப்படி ஆகுமா? மத்த செலவையெல்லாம் குறைச்சுக்குவேன். குறைச்சுக்குவேன்னா இப்படி குறைச்சுக்கிட்டேன். அனாவசியமா பேசி மாட்டிக்காதீங்க. ஐயோ ஆரம்பிச்சுட்டா. இது எங்க போய் முடியுமோ? இப்படி கேள்வி கேட்கிறாரே. பத்திரிகை நிருபர் போல இருக்கு. பத்திரிகை நிருபரேதான். என்ன முணுமுணுக்கிறீங்க? உருப்படியா இவர் என்ன செய்வாரு? படிக்கிற பசங்களுக்கு புடிச்சு விளையாடுறதுக்கு கிட்டிபுல் வாங்கி தருவாரா? உருட்டி விளையாடுறதுக்கு கோழி குண்டு வாங்கி தருவாரா? பறக்க விடுறதுக்கு பட்டம் வாங்கி தருவாரா? கேவலம் கமர்கட்டு வாங்கி தர முடியுமா உங்களால? என்ன பத்திரிகை நிருபர் அடிச்சீங்க? இவன் பத்திரிகை நிருபரா? இந்த மூதேவி என் மவையா? என்னங்க ஒரே ஒரு மகன் இப்படி இருக்கான்? எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல பெரிய பெரிய மனுஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க இப்படிதான் பிறக்குதுங்க. ஆனா அதுல ஒரு சௌரியம், பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் அப்பனுக்கு யோகம். முதல்ல பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் மந்திரி, அப்புறம் முதல் மந்திரி லெவலுக்கு கூட போயிடுவான். அப்புறம் இதே பசங்களால மேலே இருந்து சர சரன்னு கீழே இறங்கி சாரப்பாம்பு மாதிரி சந்துக்குள்ள போய் முடைக்க வேண்டியதுதான். ஓகேயா, நீ அவலப்படாத. அள்ளிக்கிழமை விரதத்தை மறந்தும் அவனுக்காக ஆய திறந்து நல்ல விஷயத்த சொல்றேன். அவன் குணமாயிடுவான். நம்ம ஒண்டி தோப்பு ஓமனசாமி கருங்குரங்கு ரத்தம் கைவசம் தயாரா இருக்கு. அத ஆயில ஊத்தினா அவ்வளவுதான் குணமாயிடுவான். நிஜமாவா சொல்றேன்? அப்ப அந்த ரத்தத்தை வாயில பிடிச்சி வாயில ஊத்து. கொண்டா ரத்தத்தை என்னங்க இது? 200 பவுன் நகைக்கு 2000 தானா? இல்ல, திருட்டு நகைக்கு எவ்வளவு தருவாங்க? இது வித்து காசாக்குறதுக்கு எவ்வளவு சொன்னங்களுக்கு தெரியுமா? ஐயாவுக்கு பணம் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. ஐயா, இது யாரு இந்த அளவெடுத்த நேரத்துல? மலையாண்டி. மலையாண்டின்னா சில்லா கலெக்டரா? எந்த மலையாண்டின்னு சொல்லுற? பாண்டி, தீவல பேரி பாண்டி அண்ணன். யாரு? அந்த கொலகார பயிரோட அண்ணனா? நீ ஏன்ல எங்க வந்த? ஐயா, நான் எத்து போயிட்டோமையா, கஞ்சி தண்ணிக்கு கூட வகை எத்து போயிட்டோமையா. என்னவே பண்ண சொல்ற? பாண்டி தாமையா சொன்ன 2 ஏக்கரா வயக்காடு பூவுக்கு 5 கோட்டை நெல்லும் தருவாங்க. நயனார் ஐயாவை பாருன்னு சொன்னாங்க. கோட்டி பிடிச்சிட்டோம் தம்பிக்கு. கொலைய பண்ண உள்ள போன கொலகார பயிலுக்கு தண்டனை தான் தருவாங்க. பரிசா கொடுப்பாங்க. ஐயா, காரியத்தை அவனா பண்ணலையே ஐயா. இன்னும் நானே செய்ய சொன்னேன், சொல்லல. இப்ப எதுக்கு அதெல்லாம்? எங்க ஆத்தாவும் பாண்டிய பொஞ்சாதியும் உசுர தக்க வச்சுட்டு கொஞ்சம் நெல்லும் படமும் தந்தீங்கன்னா போதுமையா. நான் இலவசமா கொடுக்கறது ஒண்ணுதான் யோசனை. பாண்டி ஜெயில இருந்து வர்றதுக்கு எப்படியும் 10 வருஷம் ஆயிரு. அது வரைக்கும் நீ எப்படி காலம் தள்ள போற?
பாண்டியோட பொஞ்சாதி வரச்சிலையும் வண்ணமா தான் இருக்கா. நான் பார்த்துருக்கேன். பேசாம டவுன் தேரடி வீதியில் ஒரு வீட்டை பிடி, அவளை வச்சு. ஐயா, உம்ம நம்மள பார்த்துக்கு என்ன தேவையா குறிக்க அனுப்புறீங்களா? இந்த வார்த்தை என் தம்பி மட்டும் கேட்டிருந்தா உம்ம கண்ணன் வெட்டி நாய்க்கு நடிக்கும் போட்டுருப்பாங்க. ஓ, நல்லதுக்கு தான் மலை ஏண்டி சொல்றேன். கண்ணாடி பசங்களா, துட்டு சேர்க்கறது வழிய சொன்னா துப்பிட்டு போறான். துப்பு கெட்ட பாயா. ஆட்டாளுக்கு ஒண்ணும் இல்லவே, சீக்குன்னு சொல்லி வேலைம்மா கூப்பிட்டா. என்ன சீக்குன்னு நினைச்சிரு? பாசிதான். 3 வேளை இல்ல, 1 வேளை கஞ்சித்துனா கூட ஆத்தா சரியாயிடுவா. அதுக்கு வழிய பாருவே. சீக்கிரமா, அதுவும் 1.5 வருஷத்துல கான்விக்ட் வார்டரானது சமீபத்துல நீதான். வேணு டேவிட், கண்டத்துல இருக்கிற தலைவராம யாரோ ஐயாசாமியா, அந்த ஆளுக்கு ஆதரவா 4-5 பயனுக போராட்டம், பட்னி, கலவரம்னு கலாட்டா பண்றாங்களா. போய் பாருங்க, மசீல என்ன வவ்வால் பரடுங்க. பாண்டி, நீயும் கூட போப்பா. சரிங்க. ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்க அம்மா, ஐயோ அடிக்காதீங்க, அடிக்காதீங்க அம்மா, ஐயோ தண்ணி 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 தண்ணியா, ஐயா தண்ணியா, தண்ணி. ஜெயில கொஞ்சம் அனுசரிச்சு போனா இப்படி இங்க நடந்திருக்குமால? ஏன்ல இப்படி அடி வாங்கி சாவற? பாருல, உன் கைய காலை ஒடிச்சு அனுப்புனா அவன் குடும்பத்துக்கு பாரம் தாம்ல. நாம யாருக்கும் எப்பவும் பாரமா இருக்க கூடாது. அம்புட்டு எதுக்கு இப்ப என்னையே எடுத்துக்க. நான் உள்ள இருந்தா கூட என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வராம இருக்க வழி பண்ணிட்டு தாம்ல இந்த தப்பை செஞ்சுட்டு வந்திருக்கேன். யோசிச்சு பாரு, நாம எப்படி போனாலும் நம்ம குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. மூங்கி வெட்டியாந்துருக்கேன். அதை வித்து காசாக்குற வரைக்கும் இந்த கிழங்கெல்லாம் தின்னு பசியாருனாத்தா. ஆத்தா, ஆத்தா, என்னை விட்டு போயிட்டியா? என்னை விட்டு போயிட்டியா? பாண்டிக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஆத்தா, வெட்டி வந்த மூங்கி ஆத்தாக்கு பாடியாகும்னு நினைக்காங்களே. ஏ பாண்டி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்களா? சீக்கிரம் இறங்கி வாழ. அண்ணே, இல்ல அலியா, எப்படில இருக்க? ஏம்பல, என்ன ஈக்கம் குச்சா மெலிஞ்சு போய் கிடக்க? ஆமா, ஆத்தா எப்படி இருக்கா? ஏம்பல அழுத? ஆத்தா, ஆத்தா செத்துட்டால. என்னல சொல்லுத? அவளா நோய் நொடியில சாகல, குடிக்க கஞ்சி கூட ஊத்தாம நாம தாமல கொன்னுட்டோம். 2 ஏக்கர் வயக்காடு, பூவுக்கு 5 கோட்டை நெல்லுன்னு உன்னை தூண்டி விட்டாங்களா? குத்துமணி அரிசி கூட கொடுக்காம ஏமாத்தி விட்டானுல்ல. ஆமா இல்ல, அவதான் அரிசி மில்லு, சாராய வியாபாரம், வட்டி கடை, பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாம் ஆயிட்டானுவ. தட்டி கேட்க கூட இல்ல, காலை கட்டி கேட்டோம்ல. அதுக்கு அவங்க சொன்னாங்க, பாண்டுடைய பொஞ்சாதி நல்லா தானே இருக்கா, அவளை வச்சு தேரடி தெருவுல தொழில் நடுங்கலன்னு சொல்லிட்டானுவ. பாண்டி, உன் ஆத்தாலும் செத்து போயிட்டா, உன் பொஞ்சாதியும் கஷ்டப்படுறா. பேசாம அவங்க சொல்ற மாதிரி தொழில் பண்ண சொல்லு, அவங்களா சந்தோஷமா இருக்கட்டும். என்ன அவன் தான் சொல்றான்ல, அப்புறம் என்ன, வருமானத்தை தேடிக்க வேண்டியதானே. உன் பொண்டாட்டி லட்டு மாதிரி இருக்கா, பார்த்தா எனக்கே சபலம் தட்டுது. என்ன சொல்ற பாண்டி?
ஹலோ. டிஐஜி சார் இருக்காரா? எஸ், டிஐஜி ஹியர். சார் கான்வெக்ட் வார்டன் பாண்டி சிவலபுரி கிராமத்தை சேர்ந்தவன். லைஃப் சர்வீஸ் கான்வெக்ட். இன்னைக்கு தப்பிச்சிட்டான் சார். எங்க இருந்து? திருச்சியில இருந்து. அதான் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரி, மற்ற இடங்களை நாங்க அலர்ட் பண்ணிக்கிறோம். ரோடு முழுக்க பிளாக் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க சொன்ன மாதிரி அடையாளத்துல பஸ்லயோ கார்லயோ இது வரைக்கும் யாரும் போகல சார். ரயில்வே ஸ்டேஷன் பக்கமெல்லாம் நல்லா தேடி பாத்தீங்களா? அங்க ரயில்வே போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னொரு டீம் சிட்டி அவுட்டர்ல மெயின் ஏரியாலாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். பாண்டி, நீ எப்படி இன்னும் உசுரோட இருக்கேன்னு பாக்குறீங்களா? என்ன திரிகி விட்டவங்க எப்படி வனப்பா இருக்காங்கன்னு பார்க்க வந்தோம் ஐயா. தேக்கு கட்லு, சிமெண்ட் வீடு, நகை நட்டு நல்லா தாமியா இருக்கு. பாண்டி வந்து என் கதியை கேட்டீங்களா? 5 வருஷமா செயல்ல நாய்ப்படாத பாடு. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு ஓலை வீடு, அதுவும் உடைஞ்சி ஓட்ட வீடாகி மக்கி மண்ணா போச்சு. அந்த பெரிய மனுஷனை கொன்ன பாவத்துக்கு என்ன பெத்தவ பசி கொடுமையில போயிட்டா. இதெல்லாம் யாரால? பாண்டி, நான் சொல்றது கேளு. நீ சொன்னதை கேட்டுத்தான் அப்படி சுகமழிஞ்சு போனேன். எங்க அண்ணாரு மலையாண்டிக்கிட்ட என்ன செய்ய சொன்னீரு? தேரடி தெருவுல, தேவடியா குடில்ல. இந்த அதோட வெட்டிரு பாண்டி. சொல்லாத சொன்னான்னு பேர் வாங்குறத விட உன் கையால நட்சத்திரலாம் வெட்டல. உன் புத்தி கட்டாதுல. இந்த தோட்டம், துறவு, வாய்க்கா, வயலு அத்தனையே நீ வந்தாக்கா உங்ககிட்ட கொடுக்கத்தாமலே வச்சிருக்கேன். என்ன சொல்லுது? ஆமாம்ல, அதெல்லாம் புறவு சொல்றேன். இப்ப நீ களைச்சு போய் வந்திருக்க, முதல்ல ஏதாவது சாப்பிடு. முருகா, இங்க வா. நேரத்தில் எந்த ஹோட்டல் திறந்து? சுல்தானியா ஹோட்டல். அங்க போய் பிரியாணி, கோழி குழம்பு வாங்கிட்டு வா. பாண்டி வந்திருக்கா. நம்ம சீவல பேரி பாண்டிடா. சரிங்க. பாண்டி ராமாயணத்துல வாலி கதை மாதிரி. அதாம்ல, வாலி பாதாளம் போனப்போ சுக்ரீவ ராஜ்யத்தை ஸ்வீகாரம் பண்ண மாதிரி என் தம்பி வரமாட்டான், வயக்காட்ட என் பேருக்கு எழுதித்தாரும் ஐயான்னா உன் அண்ணன் மலையாண்டி. இந்த அநியாயத்துக்கு உடம்படாத என்னை பத்தி உங்ககிட்ட ஏதோ கோல் சொல்லிருக்காம்ல. நெசமாவா சொல்லுதீங்க? இல்ல பாண்டி, வாஸ்தவமா தாமலே சொல்லுதே. முழுக்கதையும் கேட்ட பிறகு நீ சொல்லு. இதுதான் நடந்தது. ஆனா நான் வேணும்னு செய்யல. நான் போயாரேன். என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? இனிமே நான் உங்க கூடவே தான் இருப்பேன். இல்ல தாயி, நான் என்ன சொல்லுதேன்னா